முருகாசரணம். இன்று 6/4/2025 ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராமன் கதை கேளுங்கள். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஸ்ரீராம அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஜென்மாஷ்டமியாக கிருஷ்ண ஜெயந்தி போல ஸ்ரீராம நவமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இறைவன் ஸ்ரீராமருக்கு இந்தியா முழுவதும் ஏராளமான பக்தர்கள் உள்ளனர். அத்தோடு எண்ணற்ற கோயில்களும் உண்டு. தமிழகத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் ராமநவமி பிரம்மோற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய திருநாள் ஸ்ரீ ராமனின் பிறந்த நாள். இந்த தினத்தையே புண்ணியம் தரும் ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டு ராமநவமி திருவிழா இன்றைய தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ராமநவமி நாளில் நாம் என்னென்ன பொருட்களை தானமாக தர வேண்டும் என்று பார்க்கலாம். மகாவிஷ்ணு மனிதராக அவதரித்தது ஏன்? அரக்கன் ராவணனின் கொடுமைகளால் துன்புற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்தார்கள். மகாவிஷ்ணு அவர்களிடம் கவலை வேண்டாம், துரியோத யுகத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரப்பயன் காரணமாக அவனுக்கு மைந்தனாக நாம் அவதரிக்கப் போகிறோம். அந்த நேரத்தில் ராவணனை அழித்து உங்கள் துன்பம் துடைப்போம் என்று கூறினார் மகாவிஷ்ணு. ஸ்ரீராம அவதாரம். அயோத்தி மன்னனாகிய தசரதனுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால் ரிஷ்ய சிருங்க முனிவர் தலைமையில் புத்திர காம சஷ்டி யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் பயனாக தசரத சக்கரவர்த்தி 4 மைந்தர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் முதல் மைந்தனாக அவதரித்தார் ஸ்ரீராமன். அடுத்ததாக பரதன், சத்ருகன், லக்ஷ்மணன் ஆகியோர் அவதரித்தனர். ஸ்ரீராம நவமி விரதம். ஸ்ரீராமன் அவதரித்த நன்னாளே ஸ்ரீராம நவமி திருநாள். மகிமை தரும் ராமநவமி அன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்கரித்து பட்டாபிஷேக ராமர் படத்துக்கு பூக்களை சூடி நெய்வேத்தியங்களை படைத்து ஸ்ரீராம நாமம் சொல்லி பூஜிக்க வேண்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஷண்ணமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்றிரண்டெழுத்தினாள் என்பது கம்பரின் வாக்கு. ராமநவமியில் மகிமைமிகு ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும். நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும். என்ன தானம் கொடுக்கலாம்? ராம நவமியில் ராமனுக்கு நைவேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியமாகும். ராஜரிஷி விஸ்வாமித்திரர் உடன் இருந்தபோது, அதன்பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்துக்காக அருந்தினார். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமனின் அவதார தினமான ஸ்ரீராம நவமி அன்று நிவேத்தன பொருட்களாக படைக்கப்படுகின்றன. விசிறி தானம் செய்யலாம். ராம நவமி நாளில் வெண்பொங்கல், பருப்பு வடை போன்றவற்றை நிவேதனம் செய்து பிரசாதமாக சாப்பிடுவார்கள். ஸ்ரீராமன் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர்மோர், பானகம் வழங்குவதையும் விசிறி, செருப்பு, குடை போன்றவைகளையும் தானமாக கொடுக்கலாம். பல தலைமுறைக்கும் புண்ணியம். பெரிய அளவில் நெய்வேத்தியம் படைக்க முடியாவிட்டாலும் ராமர் பட்டாபிஷேக படத்தின் முன்பு வாழைப்பழம், பால் போன்ற எளிய பொருட்களை அர்ப்பணித்து ஸ்ரீராம நாமம் சொல்லியும் ஸ்ரீராமனை வணங்கி அருள் பெறலாம். ஆலயத்திலும் இல்லத்திலும் பூஜையின் போது ராமபிரானை வணங்கிய பிறகு பூஜையில் கலந்து கொள்ளும் பெரியோர்களையும் ராம பக்தர்களையும் கூட வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஸ்ரீராம நவமி நாளில் தானம் கொடுப்பதன் மூலம் பல தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வீடு தேடி வரும் அனுமன். ஸ்ரீ ராம ராம ராமேதி ராம ராம மனோரமே சகசர நாம தத்துல்யம் ராம ராம வராணனே என என் நாட்டவருக்கும் இறைவனாம் ஈசனே ஸ்ரீராமரை போற்றி புகழ்ந்து உமையாளுக்கு உபதேசம் செய்து மகிழ்ந்த மந்திரம் ராமநாம மந்திரமாகும். அதாவது, அழகிய முகத்தவளே, ஸ்ரீராம ராம ராம என்று மனதுக்கு இனியவனாகிய ராமனிடத்தில் நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன். அந்த ராமநாமம் சரஸ்வர நாமத்துக்கு சமமானது என்று பார்வதி தேவியிடம் ராமநாமத்தின் மகிமையை சிவபெருமான் கூறி மகிழ்ந்தாராம். ராம நவமி அன்று
ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களில், இராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் அங்குள்ள அடியவர்கள் மீது ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுந்தருளி செய்து ஆனந்திப்பாராம். எனவே ராமநவமி நாளில் ஸ்ரீராமனை மந்திரங்கள் கூறி வணங்குவதன் மூலம் அனுமனின் அருளையும் பெறலாம். எல்லோரது வாழ்வும் ஸ்ரீராமனின் அருளால் சிறந்து விளங்க பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீராம ஜெயம். ஜெய ராம ஜெய ராம 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 ராம. நன்றி.